ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச வேஃபில்ஸ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு போல் நான் மைதா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஆப்ப சோடா இல்லை, அதுதான். 1 சிட்டிகை உப்பும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருவோம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துப்போம். இந்த பாத்திரத்தில் இப்போ நான் 1 முட்டையை உள்ள சேர்க்குறேன். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். பொடி பண்ணாத நான் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி பண்ணிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். வேஃபில்ஸில் இனிப்பு ஒரு அளவு கரெக்டான அளவில் தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, மீடியமான இனிப்பில் தான் இருக்கும். அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இனிப்பு சேர்க்குறேன். இதை நல்லா இந்த முட்டையோட சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துடலாம். அப்படி நேரம் மாறி வந்துடும். திக்கான எல்லோ கலரில் இருந்தது லைட் எல்லோ கலராக மாறிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 கப்பு போல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். 1 கப்பு நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த முட்டை கலவையை ஊற்றிடலாம். நான் சொல்கிற அளவுகள் படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும். இது அப்படியே ஒரே பக்கமாக இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா பாருங்கள், நமக்கு சரியான பதம் வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ இது இருக்கட்டும். இன்றைக்கி வேஃபில் செய்கிற மிஷின் நான் எடுத்திருக்கேன். நான் இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இப்போ இதை சுவிட்சை ஆன் பண்ண உடனே நமக்கு லைட் எரிய ஆரம்பிக்கும். நல்லா சூடானதுக்கப்புறமா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பார்த்திங்களா, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் 2 பக்கமும் நம்ம நெய் தடவி விட்டுறலாம். நீங்கள் எண்ணெயும் சேர்க்கலாம், பட்டர் கூட சேர்க்கலாம். நெய் பட்டர்லாம் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். 2 பக்கமும் தடவி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றலாம். நான் சின்ன கரண்டியால் தான் எடுக்கிறேன், பெரிய கரண்டியால் எடுக்காதீங்க, மாவு கீழே வலிஞ்சி வந்துடும். நான் சின்ன கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி நடுவில் சேர்த்திங்கன்னா அது அப்படியே கரெக்டாக நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். ஊற்றிட்டு ஒரு செகண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருப்போம். வச்சுருந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டோம்னா சைடில் எங்கேயுமே லீக் ஆகாமல் சூப்பராக வரும். இப்போ லைட் ஆஃப் ஆகிருக்கு இல்லையா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிடும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுவாகவே லைட் தானே ஆஃப் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான் நமக்கு. இது நான் ஆன்லைனில் 600 ரூபா போல் தான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஈஸியாகவே வேஃபில்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், லைட்டு தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், நல்லா 2 பக்கமும் அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. நிறம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இது ஒட்டவே ஒட்டாது. சும்மா அப்படி ஒரு கத்தி எடுத்து விட்டோம்னா அழகாக ஒட்டாத வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு வேஃபில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் கொஞ்சமாக பாதி அளவில் கொக்கோ பவுடர் போட்டு செஞ்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதி போல் நான் எடுத்துகிட்டு கொக்கோ பவுடர் தான் கலந்து வச்சுருக்கேன். என் பெரிய பொண்ணுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் 2 பேருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். சூப்பராக நமக்கு வேஃபில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் அழகாக்கிறதுக்கு மேலே ஒரு கரண்டி அளவுக்கு ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இதில் நம்ம தேன் கூட சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாக்லேட் சிரப் கூட சேர்த்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது வேறு லெவலில் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப ஈஸியாக கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே
இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.